சவுக்கு சங்கர் மேல 4 பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால சவுக்கு சங்கர் எப்பனாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கக்கூடிய சூழல் எழுந்திருக்கு. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான போராட்டத்தில் கலந்துகிட்டதான் சவுக்கு சங்கர் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கான முயற்சியில தமிழக அரசு இயங்கியிருக்கு. மத்திய அரசுக்கு கீழே தான் விமான நிலையங்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்தை தேர்வு செஞ்சது என்னவோ தமிழக அரசு தான். இப்படி இதற்கு எதிராக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமில்லாம சுற்றுவட்டாரத்துக்கு உட்பட்ட 20க்கும் அதிகமான கிராம மக்கள் கடந்த 250 நாட்களுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில தான் இந்த போராட்ட களத்துக்கு வரணும்னு சவுக்கு சங்கருக்கும் அந்த மக்கள் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. இதனால பரந்தூர் பகுதிக்கு போன சவுக்கு சங்கர் அங்க போய் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது மட்டுமில்லாம தமிழக அரசுக்கு எதிராக கடுமையாக தன்னுடைய வீடியோக்கள் மூலமாகவும் அங்கு நடக்கக்கூடிய அவலங்களை அம்பலப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து அவருடைய சவுக்கு இணையதளத்திலையும் சவுக்கு யூடியூப் சேனல்லையும் இது தொடர்பாக ஏராளமான வீடியோக்களும் அவர் வெளியிட்டு வராரு. இந்த நிலையில தான் அந்த போராட்டத்துக்கு முதல்ல அனுமதி கொடுக்கப்பட்ட போதே சவுக்கு சங்கர் தனியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி போலீஸார் கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. கூட்டமாக வரக்கூடாது, கூட யாரையும் சேர்த்துக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் 7 கார்ல 15க்கும் அதிகமான பேரோட வந்தாருன்னு அப்பவே போலீஸுக்கும் அவருக்கும் இடையில ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த தடையெல்லாம் மீறி சவுக்கு சங்கர் அந்த ஆர்ப்பாட்ட களத்தில் மக்களுக்கு ஃபேவரா நின்று பேசிட்டு வந்தாரு. இந்நிலையில சவுக்கு சங்கரும் அவர் கூட வந்த 17 பேர் மேலேயும் போலீஸார் கேஸ் போட்டிருக்காங்க. அதுல கலவரத்தை விளைவித்தல் 147வது பிரிவு, அவதூறு பரப்புதல் 294 பி, கொலை மிரட்டல் 506 1வது பிரிவு, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் 353வது பிரிவுன்னு 4 பிரிவுகள்ல சுக்குவார் சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல 353வது பிரிவு, அதாவது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்த பிரிவுங்கிறது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படக்கூடிய ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு. இதனால் சவுக்கு சங்கர் விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. இதனுடைய எதிரொலியா சவுக்கு சங்கர் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலாட்குள்ள வந்திருக்காரு. அதாவது 4 பிரிவுகளில் வழக்கு போட்டிருந்தாலும் கூட இந்த 353வது பிரிவுங்கிறது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படிங்கக்கூடிய பிரிவு. இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் இது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு அப்படிங்கிறதுனால உடனடியாக மஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்துவாங்க. இதுல கூட 3 வாய்ப்புகள் இருக்கு. சவுக்கு சங்கர் முன்பாக மஜிஸ்ட்ரேட் நினைத்தால் உடனடியாக விடலாம், அப்படி இல்லைன்னா காவல்துறை விடுவிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைனா அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துதான் வெளியே வர முடியும். பார்க்கலாம் என்ன செய்கிறது தமிழக அரசு என்று. முதல்வர் ஊரில் இல்லாத நேரத்தில் அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் சவுக்கு சங்கர் மீது கைது நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கும் என்றும் ஒரு அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவாரா, கைது செய்யப்பட்டால் தமிழக அரசுக்கு எதிராக அவர் இன்னமும் வேகமாக சாட்டை சுழற்றுவாரே என்கிற அச்சம் ஆளும் தரப்புக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை பொறுத்து தான் சவுக்கு சங்கருக்கு என்ன ஆகும் என்பது பற்றி நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.